தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆட்சி பெற்ற செவ்வாயை பார்க்கும்போது இந்த குரு மங்கள யோகம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது உங்களுடைய பிரார்த்தனையில தான் இருக்கு. ஏன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு ராசி அதிபதியே அந்த குரு பகவான் அப்படின்றதுனால அவர் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 40 நாளுக்கு மாத்திரம்தான் இந்த குருமங்கள யோகத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணும். செகண்ட் ஆஃப் டிசம்பருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த குருமங்கள யோக காலகட்டத்துல உங்களுக்கு அபரிமிதமான ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். லைஃப்ல இது வரைக்கும் ஏமாந்த விஷயங்களில் எல்லாத்துலேயுமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். நிறைய தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப விவகாரத்துல அந்த குடும்ப நபர்களே உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நபர்களாக இருந்திருப்பாங்க. அந்த உடன்பிறப்புகள் மூலமாக அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை சந்தித்த இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 7.5 சனியினுடைய பிடியிலிருந்து இப்பதான் இந்த தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. 7.5 சனியின் காலகட்டத்தை நினைத்தே இவர்கள் ஒரு துக்கப்படாத நாளே இல்லை. அதாவது நம்ம இவ்வளோ ஏமாந்துருக்கிறோமா, நம்ம இவ்வளோ ஒரு பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கோமா அப்படின்றது அந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தெரிஞ்சதே கிடையாது. இப்போதான் அதை நினைச்சு ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ அதுல கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு நேரம். 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானத்துல அந்த செவ்வாய் இருக்கிறதுனால எங்கேயாவது வீடு மனைகள் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் ஒரு உங்களுடைய வருமானத்தை தேக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். ஒரு லாக் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை, எங்கேயாவது ஏதாவது ஒரு புதிய திடீர் யோகங்களை கேட்டு நீங்க அதற்கு பின்னாடி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால தனுசு ராசி என்பர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் அதாவது டிசம்பர் மாசம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பண முதலீடுகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அடுத்த செகண்ட் ஆஃப்ல உங்களுக்கு டிசம்பர்ல இருந்து ஜனவரி எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த குருமங்கள யோகம் முழுவதுமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டுல அதிகப்படியான ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும். அதாவது இந்த தனுசு ராசி என்பர்கள் வெளிநாடு முயற்சி அப்படின்றது பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்டா பண்ண மாட்டாங்க. யாராவது நம்மளே கூட்டு கொடுத்தா நம்ம போகலாம், நம்மளா பாட்டு எதையும் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு வெளிநாட்டு முயற்சிகள் இவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பிடித்தமாக இருக்காது. இந்த காலகட்டம் நீங்களே விருப்பப்பட்டு வெளிநாட்டு முயற்சிகளை செய்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதன் மூலமாக நிறைய வாய்ப்புகள், அதன் மூலமாக நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு நிறைய உயரதிகாரிகள்னால நிறைய நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அந்த உயரதிகாரிகள் இவர்களை எப்பவாவது எல்லா இடத்துலையுமே ஒரு இடமாற்றம் செய்யணும், ஒரு டிரான்ஸ்ஃபரை கொடுக்கணும், எங்கே போனாலும் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் பிரச்சனையாக தான் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் உங்களுடைய நேர்மையான குணம் இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த குருமங்கள யோகம் அந்த சவால்களை எல்லாத்தையுமே மிக எளிதாக தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரு நேரத்தை தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. எல்லா இடத்துலையும் இருந்தும் நாலா பக்கமும் இருந்து உங்களுக்கு ப்ரெஷர் வந்தாலும் கூட அதை ரொம்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் ஒரு தன்னம்பிக்கையோடையும் ஒரு தைரியத்தோடையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த குருமங்கள யோக காலகட்டம் மிக அருமையான அற்புதமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்க போகுது. மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த மீடியாவில் இருக்கக்கூடிய சில நபர்கள்னால உங்களுக்கு தொந்தரவுகள் அதிகரிச்சுட்டு இருந்திருக்கும். கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை உங்களை இடைப்பட்ட நபர்கள், உங்களுக்கு தேவையான நபர்களே அதை தடுத்துட்டு நிறுத்திட்டு இருந்திருப்பாங்க. அது இப்போ உங்களுக்கு தெரிய வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் குருமங்கள யோகம் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதாவது உங்களுக்கு எதிரிகள் யாரு, அவங்க உங்களுக்கு எதிராக என்ன செயல்படுறாங்க, உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை அவங்க எப்படி தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்றத உங்களுக்கு அப்பட்டமாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மீடியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்த செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய
கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். வெளிநாட்டு வாய்ப்புகள், இப்போ நீங்க இங்க சீரீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதாவது டெலி சீரீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள், அடுத்து வெளிநாட்டு உத்தியோகங்கள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். தனுசு ராசி என்பர்களுக்கு மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுல வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்வொர்க்கிங் சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வைசர் ஒர்க்ல நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அது எல்லாத்தையுமே இந்த குருமங்கள யோக காலகட்டத்தில் மிகவும் அற்புதமாக பயன்படுத்துங்க. உங்களுடைய வருமானம் ஆகப்பட்டது இரட்டிப்பாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த குருமங்கள கால யோக கட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதாவது நிறைய தனுசு ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், சர்வீஸ் ஓரியன்ட், அடுத்து கான்ட்ராக்ட் ஓரியன்ட், அடுத்து கன்சல்டன்சி ஓரியன்ட், இந்த மாதிரியான பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை, தொழில் ரீதியான வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை விட இரட்டிப்பான ஒரு வாடிக்கையாளர்களை இந்த குருமங்கள யோகம் மிக அற்புதமாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை பெருக்குவதோடு உங்களுடைய வருமானத்தையும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் தான் இந்த குருமங்கள யோகம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. அடுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள், இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த டிசம்பர் மாசத்துல இருந்து வரக்கூடிய அந்த குருமங்கள யோகம் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி இலக்கை அடையும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு, நான் திருமண வரன்கள் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த டிசம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதனால நல்ல வரன்கள் அமைய போகுது, நல்ல அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய வரன்கள் அமைய போகுது. உங்களுடைய திருமணம் ஊர் பேச, ஒரு உலகம் பேச அமையக்கூடிய ஒரு திருமணமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய புதிய திருமண வாழ்க்கையும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு நிறைய ஒரு பொருளாதார வளர்ச்சி மிகுந்த ஒரு வாழ்க்கையாகவும், திருமணத்திற்கு பிறகு நல்ல சொத்து சுகங்களை சேர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் மாறக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த குருமங்கள யோகம் ஒரு பேஸ்மெண்டா, உங்களுடைய லைஃப்ல என்னென்னலாம் நீங்க உங்களுக்கு வேணுமோ அதை எல்லாத்தையுமே ஒரு பேசிக்கா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி இப்போ மேக்சிமம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு குரு தசை, அடுத்து சனி தசை, இந்த ராகு தசை, இந்த 3 திசையில தான் இருக்கும். இந்த நேரத்துல குருமங்கள யோகம் உங்களுக்கு எந்த மாதிரியாக இம்பாக்ட் கொடுக்குது, ஜாதக ரீதியாக எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கீழே மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.